Hello friends, welcome to Best Cooking. இன்னைக்கு நம்ம வீட்லயே கெட்டியான தயிர் எப்படி தயாரிக்கிறதுனாங்க பார்க்க போறோம். வாங்க இதை எப்படி செய்யலாம்ங்கறதும் பார்க்கலாம். இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. பால் காய்ச்சற மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பால் நான் எடுத்துக்கிறேன். எந்த ஒரு பாக்கெட் பாலா இருந்தாலும் பரவாயில்லை எடுத்துக்கங்க. நீங்க எந்த பாக்கெட் யூஸ் பண்றீங்களோ பால் பாக்கெட் அதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ இதை வந்து நம்ம பவுல்ல ஊத்திட்டோம். இது என்ன பண்றீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் பால் வந்து நம்ம வேற பவுல்ல ஊத்தி வச்சுக்கலாங்க. ஊத்திட்டு இதுல வந்து நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பவுடர் வந்து இதுல ஃபுல்லாவே நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். ஃபுல்லா ஊத்தி நம்ம அதிலே நம்ம டைரக்டா மிக்ஸ் பண்ணோம்னா ரொம்ப கட்டிப்படும். அதனால நம்ம வந்து தனியா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. பாருங்க இப்போ கட்டி இல்லாம நல்லா நம்ம கரைச்சிக்கிட்டோம். இதை வந்து இந்த பால்ல வந்து நம்ம ஊத்திரலாங்க. ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அடுப்பு ஆன் பண்ணி இதை நம்ம வைக்க போகிறோம். அது இல்லாமல் இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து நார்மலாக பால் யூஸ் பண்ணும்போது நம்ம ஏன் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து இன்னும் நமக்கு நல்லா திக்னஸ் கொடுக்கும். தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இதை வந்து நல்லா கிளறிட்டே இருங்க. நம்ம பால் பவுடர் சேர்க்குறதுனால வந்து வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால வந்து கொஞ்சம் கரண்டி போட்டு நல்லா வந்து கிண்டி நல்லா வந்து காய்ச்சிடலாம். இதை பாருங்க இந்த மாதிரி ஒரு புளிக்கரண்டியை போட்டுட்டு நல்லா வந்து அடிப்பிடிக்காம நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருங்க. பால் வந்து நல்லா கொதிச்சு அந்த பச்சை வாசனை வந்து போற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இதை காய்ச்சிக்கலாம். பாருங்க பால் வந்து நமக்கு நல்லா வந்து காஞ்சிருச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் நமக்கு வத்திருச்சு. பாலோடைய அந்த வாசனையும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பால் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா திக்கா இருக்கோ அந்த அளவுக்கு தயிர் வந்து உங்களுக்கு நல்லா திக்கா இருக்கும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்க இப்போ எனக்கு வந்து இது வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நல்லா ஆற விட்டுருங்க. பால் வந்து இப்போ எனக்கு நல்லாவே ஆறிடுச்சுங்க. கொஞ்சம் இளஞ்சூடாக இருக்குது. அந்த ஸ்டேஜில் இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக நமக்கு உறைஞ்சிரும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மாற்றிட்டு இப்போ இதில் வந்து நான் வந்து தயிர் ஊற்றுறேன். தயிர் வந்து ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஊற்றிக்கிங்க. புளிப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிங்க. நான் இது வந்து 2 கரண்டி அளவுக்கு நான் அதில் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மள்ட்ட தயிரே இல்லாட்டினா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் போல் பால் எடுத்து ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டுருங்க. அது நல்லா உறைஞ்ச பிறகு நம்ம இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடிட்டு இதை வந்து ஒரு 6 மணி நேரம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. வச்சா உங்களுக்கு நல்லது உறைஞ்சி வந்துடும். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் தயிர் வந்து எனக்கு நல்லாவே உறைஞ்சிருக்கு. அது இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குது. இது லைட்டாக கொஞ்சம் பாருங்கள் இப்படி பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஆடுது பாருங்களேன். அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் நல்லா நமக்கு செட் ஆகணும்னா ஒரு 2 மணி நேரம் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இது நம்ம 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கலாம். இப்போ நான் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க தயிர் வந்து நமக்கு நல்லாவே கெட்டியாக உறைஞ்சிருக்கு. இப்படி எடுத்து நமக்கு பாருங்க அழகாக வருது பாருங்க. பாருங்க சூப்பரான நமக்கு வீட்லேயே நம்ம கெட்டியான தயிர் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்த்தோம். இது கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.